சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்ன முத்துநகை, ஏன் இப்படி மூச்சரைக்கு வருகிறாய்? ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறாய்? உனக்காக இங்கு வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். எங்கே வராமல் போய்விடுவாயோ என்று தவித்துக் கொண்டிருந்தேன். இன்று ஒரு முக்கியமான பணியை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அதை நான் வெற்றிகரமாக முடித்த மறுகணமே எனக்கு தங்களின் நினைவு வந்துவிட்டது. அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை தங்களிடம் சொல்லத்தான் நான் ஓடோடி வந்தேன். முத்துநகை, நீ முக்கியமான பணி, மகிழ்ச்சியான செய்தி என்றெல்லாம் சொல்வதை கேட்கும் போது உடனே அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு அதிகமாக வருகிறது. சொல், சீக்கிரம் சொல். அதை அவ்வளவு எளிதாக சொல்லிவிடுவேனா? எவ்வளவு நாட்கள் திட்டமிட்டு எப்படியெல்லாம் சாமர்த்தியமாக செயல்பட்டு அதை சாதித்திருக்கிறேன் தெரியுமா? சரி, விருப்பமில்லை என்றால் விட்டுவிடு. உன் வெற்றியில் எனக்கு பங்கு இல்லை என்று நீ நினைத்தால் என்னிடம் சொல்ல வேண்டாம். அதற்குள் கோபித்துக் கொண்டீர்களா? உங்களிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்ல போகிறேன்? உங்களிடம் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஓடோடி வந்தேன். ஆனால் அது என்னவாக இருக்கும் என்று நீங்களாக யூகித்து சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்படி திடீரென்று சொன்னால் எதை வைத்து யூகிப்பது? சரி, நான் ஒரே ஒரு குறிப்பு தருகிறேன். அதை வைத்து சொல்ல முடிகிறதா என்று பாருங்கள். சரி, சொல் பார்ப்போம். செழியன். செழியனா? அவருக்கு என்ன, இறந்து விட்டாரா? ஐயோ, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை முன்பு நடந்தது போல் மூக்கிலும் வாயிலும் ரத்தம் வந்து மயங்கி விட்டாரா? நல்ல விதமாகவே யோசிக்க தெரியாதா உங்களுக்கு? அப்படி ஏதேனும் நடந்திருந்தால் நான் இவ்வளவு மகிழ்ச்சியோடு வந்திருப்பேனா அல்லது தங்களை சந்திக்கத்தான் வந்திருப்பேனா? முத்துநகை, நீ சொல்ல வந்ததை முழுமையாக சொல்லாமல் அரைங்குறையமாக சொன்னால் நான் என்ன செய்வது? எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதைத்தானே நான் சொல்ல முடியும். சரி, நானே சொல்லிவிடுகிறேன். நான் எதற்காக நாட்டை விட்டு காட்டிற்குள் வந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதையாவது சொல்லுங்கள். வேண்டாம் அம்மா, வேண்டாம். நான் ஒன்று சொல்ல போக அது மீண்டும் தவறாக போகும். அதையும் நீயே சொல்லிவிடு. நான் செழியனை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இருங்கோவேள் மாளிகைக்குள் வைத்தியராக புகுந்தேன். ஆமாம், அதை இன்று சாதித்து விட்டேன். நான் செழியனை சிறையிலிருந்து விடுவித்து விட்டேன். இப்போது அவர் காட்டை கடந்து சென்று கொண்டிருப்பார். முத்துநகை, நீ என்ன சொல்கிறாய்? செழியன் தப்பித்து விட்டானா? அத்தான், என்னவாயிற்று? ஏன் இப்படி ஆவேசப்படுகிறீர்கள்? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை. தப்பிச் சென்றவர் மீண்டும் காவலாளியிடம் மாட்டிக்கொண்டால் ஆபத்தாகிவிடுமே என்பதால் தான் சற்று அதிர்ச்சி அடைந்து விட்டேன். வேறொன்றுமில்லை. அது கூட தெரியாமலா நான் இருப்பேன்? அவருக்கு இனி ஒன்றும் ஆகாது. நீ மகா கெட்டிக்காரி. கடுமையான காவலிலும் கொடுமையான வீரர்களும் உள்ள சாவிற்கு போகும்படிக்கு சென்று ஒருவனை சாவிலிருந்து காப்பாற்றி இருக்கிறாய் என்றால் உன் திறமையை பாராட்டியே தீர வேண்டும். ஆமாம், எப்படி இது உன்னால் முடிந்தது? கடுமையான காவல் என்கிறீர்களே, அதை எவ்வளவு எளிதாக உடைத்தெறிந்து விட்டேன் தெரியுமா? கொடுமையான வீரர்கள் எந்த அளவிற்கு மடமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? அந்த அரிய செயலை செய்த நீதான் அதை விளக்க வேண்டும். சொல்கிறேன். இது என்ன தெரியுமா? என்ன இது? இதில் இருப்பது மயக்கத்தை தரக்கூடிய மூலிகை வேர். இதை முகர்ந்தாலே மயக்கம் வந்துவிடும். அப்படியா? ஆம், காண்பிக்கிறேன். நான் இதை இளமை தரும் மருந்து என்று கூறி
அங்கு காவல் புரிந்த வீரர்களிடம் தந்தேன். எல்லோருக்குமே தாங்கள் இளமையாக இருக்க வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது. போட்டி போட்டுக்கொண்டு இதை முகர்ந்து தடால் தடால் என்று எல்லோரும் கீழே விழுந்தார்கள். சரியான முட்டாள்கள். அதன் பிறகு செழியனின் சிறைச்சாவியை அவர்களிடமிருந்து எடுத்து மெல்ல கதவை திறந்து செழியனை தப்ப வைத்து விட்டேன். என்ன காரியம் செய்து விட்டாய் முத்துநகை? இப்போது ஆபத்தில் சிக்கிக் கொண்டாயே. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? பிறகென்ன? அந்த வீரர்கள் கண் விழித்ததும் வைத்தியன் தான் இப்படியெல்லாம் செய்தான் என்பதை இருங்கோவேலிடம் சொல்லிவிட மாட்டார்களா? பிறகு இருங்கோவேலை பிடிக்கும் திட்டம் வீணாகி விடுமே. இவ்வளவு செய்த நான் இதை யோசித்திருக்க மாட்டேனா? இது அரிய வகை மூலிகை வேர். இதை சுவாசித்த மறுகணமே குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பும் குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்பும் என்ன நேர்ந்தது என்று அவர்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆஹா, அரிய சாதனை. மிகவும் சாமர்த்தியமான செயல். எங்கே அந்த வேரை கொடு. எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அதை மூக்கின் அருகே கொண்டு போகாதீர்கள், மயக்கம் வந்துவிடும். அப்படியா? அப்படி என்றால் நீ முகர்ந்து விடு. என்னை மன்னித்து விடு முத்துநகை. என் கடமையை நிறைவேற்ற எனக்கு வேறு வழி தெரியவில்லை. செடியா, இந்த காடு எவ்வளவு தூரம் ஓடினாலும் நீண்டு கொண்டே போகிறதே. திரும்ப திரும்ப ஒரே இடத்திற்கு வருகிறோனோ என்று சந்தேகமாக இருக்கிறதே. முத்துநகை மிகவும் பாடுபட்டு சாமர்த்தியமாக என்னை தப்பிக்கச் செய்திருக்கிறார். அது வீணாகிவிடக் கூடாது. மீண்டும் அவர்களிடம் அகப்பட்டுக் கொண்டால் அவள் செய்த முயற்சியெல்லாம் பலனில்லாமல் போய்விடுமே. இதுதான் பூம்புகார் எல்லைக்கு செல்லும் பாதை என்று நினைக்கிறேன். என்னை கடத்தி வந்தவர்கள் இங்குதான் அமர்ந்து தங்கள் சிவனடியார் வேடத்தை மாற்றிக்கொண்டார்கள். அந்த விருமனும் இங்குதான் வந்து அவர்களை தன்னோடு அழைத்துச் சென்றான். அப்படியானால் இந்த பாதையில் ஓடினால் எல்லையை அடைந்து விடலாம். செழியா, இந்த காடு எங்களுக்கு மிகவும் பழக்கப்பட்டது. இதன் ஒவ்வொரு பகுதியும் எங்களது ஆளுகையில் இருக்கிறது. அதனால் எங்களிடமிருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. பிடியுங்கள் இவனை.
இவனை இழுத்துச் சென்று மரத்தில் கட்டுங்கள். நாளை யார் என்பதை நான் இவனுக்கு புரிய வைக்கிறேன். தூக்கிச் செல்லுங்கள். டேய் செழியா, எவ்வளவு துணிச்சல் இருந்திருந்தால் இங்கிருந்து தப்பித்து விட முயன்றிருப்பாய். இத்தனை நாட்களாக இல்லாமல் இன்று மட்டும் உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? உண்மையை சொல். இன்று திடீரென்று இப்படி செய்திருக்கிறாய் என்றால் யாரோ உனக்கு உதவி செய்திருக்க வேண்டும். யார் போட்ட திட்டம் இது? எப்படி உன்னை தப்ப வைத்தார்கள்? நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், எதுவும் பேசாமல் மௌனம் சாதிக்கிறாயா? என்னிடம் உண்மையை மறைத்து விடலாம் என்று நினைக்கிறாயா செழியா? அது மட்டும் நடக்காது. சொல், நடந்ததை சொல். யார் உனக்கு உதவி புரிந்தார்கள் என்பதை சொல்லப் போகிறாயா, இல்லை இப்படி அடிபட்டு உயிரை விடப் போகிறாயா? அடி அடி, உன் கைகள் ஓயும் வரை அடித்துக் கொண்டே இரு. எத்தனை முறை நீ என்னை அடித்தாலும் என்னிடமிருந்து எந்த ரகசியத்தையும் நீ தெரிந்து கொள்ள முடியாது. வேண்டாம் செழியா, இந்த சவுக்கை கொண்டு நான் தரும் ஒவ்வொரு அடிக்கும் உன் உடம்பின் சதை கிழிந்து ரத்தம் கொப்பளிக்கும். என் உடம்பில் உள்ள தசைகள் அனைத்தும் கிழிந்தாலும் கொப்பளிக்கும் உதிர வெள்ளம் மேனி எங்கும் பாய்ந்து செவ்வண்ணம் போல் என் மேனியை சிவக்கச் செய்தாலும் ஒருவரை பற்றி கூட ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன். ஏய் செழியா, அடே செழியா, இந்த இருங்கோவேலின் தண்டனை எந்த அளவிற்கு கொடுமையாக இருக்கும் என்பதை அறியாததால் நீ இப்படி பேசுகிறாய். எந்த கரங்களால் சிறை கதவுகளை உடைத்து திறந்து சென்றாயோ அந்த விரல்களை ஒவ்வொன்றாக வெட்டி எறிவேன். எந்த கால்கள் ஓட முயன்றதோ அதை உடைத்து முடமாக்குவேன். எந்த கண்கள் எங்கே பாதை என்று தேடியதோ அதை பறித்து
கூடாக்குவேன். இப்படியெல்லாம் நீ பேசுவதிலிருந்து ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. இது போன்று நீ கொடூரமான சிந்தனைகளோடு இருப்பதால் தான் சோழ மன்னர் உன்னை சிற்றரசன் என்ற ஸ்தானத்திலிருந்து தூக்கி எறிந்து இந்த காட்டுக்குள் ஒரு காட்டுவாசியை போல் வாழ செய்திருக்கிறார். டேய் செழியா, என்ன ஆணவம் உனக்கு? உன்னை என்ன செய்கிறேன் பார்.